ஓம் சாந்தி 3/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தை சதா நினைவில் வைத்திருங்கள். அப்போது அளவற்ற குஷி இருக்கும். இந்த நாடகத்தில் யார் நல்ல முயற்சியாளராக மற்றும் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூஜையும் அதிகம் நடைபெறுகின்றது. கேள்வி: எந்த ஒரு நினைவு உலகத்தின் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவித்து விடுகிறது? மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: இப்போது நாம் வருங்கால புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவிருக்க வேண்டும். வருங்காலத்தின் குஷியில் இருந்தால் துக்கங்கள் மறந்து போகும். தடைகளின் உலகத்தில் தடைகள்தான் வரும். ஆனால் இவ்வுலகத்தில் நாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள்தான் இருக்கப் போகிறோம் என்பது நினைவிருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாட்டு: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் மிகவும் நன்றாக இருக்கிறது. பாடலை கேட்டதும் மேலிருந்து தொடங்கி 84 பிறவிகளினுடைய இரகசியம் புத்தியில் வந்து விடுகிறது. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்போது மேலிருந்து வருகிறீர்களோ அப்போது சூட்சும வதனத்தின் வழியாக வருவதில்லை. இப்போது சூட்சும வதனத்தின் வழியாக செல்ல வேண்டும். சூட்சும வதனத்தை பாபா இப்போதுதான் காட்டுகிறார். சத்யுகத்தில் திரேதாயுகத்தில் இந்த ஞானத்தின் விஷயமும் இருக்காது. சித்திரங்கள் போன்றவையும் இருக்காது. பக்தி மார்க்கத்திலோ எண்ணற்ற சித்திரங்கள் இருக்கிறது. யார் நல்ல முயற்சி செய்கிறார்களோ, நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூஜையும் அதிகம் நடக்கும். பாபாவிற்கு எழுதுகின்றனர், அதிகமாக தடைகள் வருகின்றது, நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது என்று. பாபா சொல்கிறார், எந்த தடைகள் வந்தாலும் இன்று லட்சாதிபதியாக இருக்கலாம், நாளைக்கு ஒன்றுமே இல்லாதவர்களாக மாறிவிட்டாலும் நீங்கள் எதிர்காலத்தினுடைய குஷியில் இருக்க வேண்டும். இது ராவணனுடைய அசுர உலகமாகும். தந்தை விதை ரூபமாக இருக்கிறார், சத்தியமானவராக இருக்கிறார், உயிரோட்டமானவராக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரை சுப்ரீம் சோல் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர். மறுபிறப்பில் வருவது கிடையாது. நாம் அனைவரும் பிறப்பு இறப்பில் வருகிறோம். அவர் ரிசர்வ்டாக இருக்கிறார். அதாவது பாபா மேலேயே இருப்பாங்க ரிசர்வில். அவருக்கு பிறப்பு இறப்பில் வரதில்லை அப்படிங்கிறத பாபா ஆங்கில வார்த்தையில் சொல்கிறாரு. குடும்ப விவகாரத்தில் இருங்கள். நீங்கள் தாராளமாக வண்ண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். பாபா கேட்குறாங்க, உங்களை நான் ஒயிட் ட்ரெஸ் போட சொன்னேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வெள்ளை ஆடை அணிய வேண்டும் என்று யார் கூறினார்கள்? பாபா ஒருபோதும் யாருக்கும் அவ்வாறு கூறியது இல்லை. உங்களுக்கே நன்றாக தோன்றவில்லை, அதனால் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறீர்கள். இங்கே நீங்கள் வெள்ளை ஆடை அணிந்து அமர்ந்திருக்கலாம். ஆனால் வண்ண ஆடை அணிபவர்கள் அந்த ஆடையிலேயே கூட நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். கடவுளுடைய வாக்கு தூய்மையாகுங்கள் என்பது தாய்மார்கள் தங்களுடைய கணவன்மார்களுக்கு இவ்வாறு புரிய வைக்கிறார்கள். எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதை பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக செலவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய வயிற்றுக்கு கூட ஈரத் துணியை கட்டிக்கொண்டு சொல்கின்றனர், பாபா என்னுடைய ஒரு செங்கலையாவது இதில் வையுங்கள், அங்கே எனக்கு மாளிகை கிடைத்துவிடும் என்று. எவ்வளவு புத்திசாலி குழந்தைகள்! கற்களுக்கு பதிலாக தங்கம் கிடைக்கின்றது. நேரமும் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள்! கண்காட்சி மேளாக்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள். மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டே இருங்கள். இந்த தொழில் பாருங்கள் எப்படி இருக்கிறது. தானும் செல்வந்தர்களாக சொர்க்கத்தின் எஜமானராக ஆக வேண்டும்.
மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். புத்தியில் இதுதான் இருக்க வேண்டும், யாருக்கு எப்படி வழி சொல்வது என்று. டிராமாவின் திட்டத்தின்படி எது நடந்து முடிந்ததோ அது நாடகம். வினாடிக்கு வினாடி என்ன நடக்கிறதோ அதை நாம் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் ஒரு பேச்சுக்காக மட்டும் சொல்கின்றனர். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரஸ்டி ஆகுங்கள், அதாவது தர்மகர்த்தா ஆகுங்கள். இப்போது நான் உங்கள் முன்பு இருக்கிறேன். நானும் தர்மகர்த்தா ஆகி பிறகு உங்களையும் தர்மகர்த்தா ஆக்குகிறேன். எதை செய்தாலும் பாபாவிடம் கேட்டு செய்ய வேண்டும். அதாவது பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் கடவுளே எல்லாம் உன்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாய் வார்த்தைக்காக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாமளும் ட்ரஸ்டி ஆகணும். அதாவது தர்மகர்த்தாவாக இருந்து நம்ம வீட்டு விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் செய்யணும். அதே போல் நம்ம பிறரையும் மாற்றணும் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. இந்த நிமிடம் வரை என்னென்னவெல்லாம் நடந்ததோ கல்பத்திற்கு முன்பும் கூட நடந்திருக்கிறது. எதுவும் புதிதல்ல. நல்ல காரியம் செய்வதில் தடைகளை ஏற்படுத்துகின்றனர். புது விஷயம் அல்ல. நாமோ உடல் மனம் பணத்தினால் பாரதத்தை அவசியமாக சொர்க்கமாக்க வேண்டும். அனைத்தையும் பாபா மீது அர்ப்பணம் செய்வோம். எப்படி பாபா நரகத்தை சொர்க்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறாரோ அவ்வாறு இரக்க மனம் படைத்த குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு உதவியாளராக மாற வேண்டும். பணம் இருக்கிறது என்றால் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி, அதாவது மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் திறந்து கொண்டே செல்லுங்கள். இதில் அதிகமாக செலவு செய்வதற்கான விஷயம் எதுவும் இல்லை. படங்களை மட்டும் வைத்து விடுங்கள். யார் கல்பத்திற்கு முன்பு ஞானத்தை வந்து அடைந்திருப்பார்களோ அவர்களுடைய பூட்டு திறந்து கொண்டே செல்லும். அதாவது போன கல்பத்தில் யார் வந்தாங்களோ அவங்க வந்து ஞானம் கேட்பாங்க, அவங்க புத்தி பூட்டு திறக்கும், அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறார் பாபா. எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார், எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக. எவ்வளவு சகஜமான ஞானம் இது! தந்தை புரிய வைக்கிறார், யார் முற்றிலும் கல் புத்தியாக இருந்தார்களோ அவர்களை தங்க புத்தியுடையவர்களாக மாற்ற வேண்டும். பாபாவிற்கோ மிகுந்த குஷி இருக்கிறது. இவர் குப்தமாக இருக்கிறார் அல்லவா, ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது. மம்மா பாபா இந்த லக்ஷ்மி நாராயண் போல மாறுகின்றார்கள் என்றால் நாம் பிறகு குறைவாக மாறுவோமா என்ன? நாங்களும் கூட சேவை செய்வோம். இந்த போதை இருக்க வேண்டும். நாம் நம்முடைய அரசாட்சியை யோக பலத்தின் மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அங்கே இந்த ஞானம் இருக்காது. இந்த ஞானம் இப்போதுனுடையது. மாதேஸ்வரிஜி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். பரமாத்மா குரு டீச்சர் தந்தையின் ரூபத்தில் விதவிதமான உறவுகளின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பரமாத்மா 3 ரூபங்களை தரித்து ஆஸ்தியை கொடுக்கின்றார். அவர் நமது தந்தையாகவும் கூட இருக்கிறார், ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கிறார். இப்போது தந்தையுடன் தந்தை என்ற உறவு இருக்கிறது, ஆசிரியருடன் ஆசிரியர் என்ற உறவு இருக்கிறது, குருவுடன் குரு என்ற உறவு இருக்கிறது. ஒருவேளை தந்தையிடமிருந்து நாம் விவாகரத்து வாங்கிவிட்டால் ஆஸ்தி எவ்வாறு கிடைக்கும்? நாம் தேர்ச்சி பெற்று டீச்சரின் மூலம் சர்டிஃபிகேட் பெறும்போதுதான் டீச்சரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தைக்கு நேர்மையான கட்டளைக்கு கீழ்ப்படியும் குழந்தையாகி கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் அதிர்ஷ்டம் உருவாகாது. மேலும் முழுமையான சத்கதியை கூட அடைய முடியாது. அடுத்து தந்தையிடமிருந்து தூய்மையின் ஆஸ்தி பெற முடியாது. ஒருவேளை நீங்கள் தீவிர முயற்சி செய்கிறீர்கள் என்றால் 100 மடங்கு பலன் கொடுப்பேன் என்று பரமாத்மா உறுதிமொழி அளித்திருக்கிறார். ஒரு பேச்சுக்கு சொல்வதற்காக மட்டுமல்ல, அவருடன் உறவு கூட ஆழமாக இருக்க வேண்டும்.
அனைவரையும் கொல், நிரந்தரமாக என்னை நினைவு செய் என்று அர்ஜுனனுக்கு கூட கட்டளை கொடுக்கப்பட்டது. பரமாத்மா சக்திசாலியானவராகவும் சர்வ சக்திவானாகவும் இருக்கிறார். குழந்தைகள் கூட பாபாவின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது அவர் தன்னுடைய உறுதிமொழியை அவசியம் கடைபிடிப்பார். எப்போது அனைவரிடமிருந்து புத்தி யோகத்தை நீக்கி ஒரு பரமாத்மாவோடு இணைக்கும் போதுதான் அவரிடமிருந்து முழுமையான ஆஸ்தி கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்திசாலியாகி தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் செல்வத்தின் அதிபதியான பரமாத்மாவின் பெயரில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். பதீதமானவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. பிராமணர்களை தவிர வேறு யாருடனும் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், புத்தி என்ற பையிலிருந்து ஞானம் வெளியேறி விடுவது போல ஓட்டை எதுவும் இருக்கக்கூடாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்காக படிப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த மறைமுகமான குஷியில் இருக்க வேண்டும். பாபாவிற்கு சமமாக இரக்க மனம் படைத்தவராக ஆக வேண்டும். வரதானம். நிரம்பிய தன்மை மூலமாக சந்துஷ்டதா, அதாவது திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய, சதா முகமலர்ச்சியில் இருக்கக்கூடிய வெற்றியாளர் ஆகுக. யார் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பார்களோ அவர்கள்தான் திருப்தியாக இருப்பார்கள். திருப்தி என்றால் நிரம்பிய தன்மையாகும். தந்தை நிரம்பி இருப்பதால் மகிமையில் கடல் என்ற வார்த்தை கூறுகிறார்கள். அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் மாஸ்டர் கடல், அதாவது நிரம்பியவர் ஆகுங்கள். அப்போது சதா குஷியில் நடனமாடுவீர்கள். உள்ளுக்குள் குஷியை தவிர வேறு எதுவும் வர முடியாது. தான் நிரம்பி இருப்பதால் யாருடனும் தொந்தரவு அடைய மாட்டார்கள். எப்படிப்பட்ட தடை அல்லது குழப்பமும் விளையாட்டாக அனுபவமாகும். பிரச்சனைகள் மனதை மகிழ்விக்கும் சாதனமாக மாறிவிடும். நம்பிக்கை புத்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சதா மகிழ்ச்சியுடன் மற்றும் வெற்றியாளர் ஆவார்கள். ஸ்லோகன். நாசூக்கான சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் அதன் மூலம் பாடம் படித்து தன்னை பரிபக்குவமாக்குங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். ஆவேசத்தில் வந்து ஒருவர் சத்தியத்தை நிரூபிக்கிறார்கள் என்றால் அவசியம் அதில் ஏதோ ஒரு பொய்மை உள்ளடங்கி இருக்கிறது. நிறைய குழந்தைகளின் மொழி என்னவென்றால், நான் முற்றிலும் உண்மையை சொல்கிறேன், 100% உண்மை சொல்கிறேன் என்று. ஆனால் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சத்தியமெனும் சூரியனை மறைக்க முடியாது. எத்தனை சுவர் இடையே வந்தாலும் ஆனால் சத்தியத்தின் பிரகாசத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது. பண்பாடு நிறைந்த பேச்சு, நாகரிகமான நடத்தை, இதில்தான் வெற்றி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா
கிடைத்ததே